வணக்கம். ரத்னம் ராஜகோபாலன். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ணணும்னா பாஸ்போர்ட்டு அவசியம். அதை போலவே நம்ம நாட்டிலேருந்து ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னாலும் வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை நம்ம இம்போர்ட் பண்ணணுன்னாலும் ஒரு 10 டிஜிட் கோடு அவசியம். அதற்கு பேர் தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட், ஐஇசி. பொருளை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் சர்வீசஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு ஐஇசி கண்டிப்பாக தேவை. ஐஇசி இல்லாமல் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ஆனால் சில இன்சென்டிவ்ஸை லூஸ் பண்ண வேண்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்சிஐஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது யாரெல்லாம் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ப்ரொபோர்ஷனேட் எக்ஸ்போர்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்டு ஒரு சீலிங் வச்சு இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, மிஸ்டர் ஆனந்த் அப்படின்றவர் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணியிருப்பார். மிஸ்டர் அப்துல் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருப்பார். பெரிய கார் கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 500 கோடிக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்ச ரூபாவை இந்த வருஷம் எல்லாருக்கும் இந்தியா பூரா பிரித்து இன்சென்டிவாக கொடுக்குறோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மிஸ்டர் ஆனந்துக்கு, மிஸ்டர் அப்துலுக்கு, அந்த பெரிய கார் கம்பெனிக்கு ஒரு ப்ரொபோர்ஷனேட் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் வேல்யூவை கூட்டி கழித்து ஒரு ஃபார்முலா அரைவ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு 2000, ஒரு 5000, ஒரு 50000 அப்படின்ற ஒரு ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோவில் எல்லாருக்கும் ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். இது நீங்கள் ஐஇசி வச்சுக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் கிடைக்காது. இப்போது ஐஇசி வாங்கிறதுக்கு 5 ஐட்டத்தை கையில் வச்சுக்கணும். 3 டாக்குமெண்ட்டு, முக்கியமாக பேன் கார்டு, கேன்சல்டு செக்கு, அதாவது பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் கேன்சல்டு செக்கே கொடுப்பான். 3வது அட்ரஸ் ப்ரூஃபு. அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸோ இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ இல்லை உங்களுடைய சொந்த வீடாக இருந்தாக்க ஒரு பேமெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு, கார்ப்பரேஷனுக்கோ ஊராட்சிக்கோ கட்டியிருப்பீங்க இல்லையா, இதை கையில் வச்சுக்கோங்க. இது 3 டாக்குமெண்ட்டும் மஸ்ட்டு. பின்னால் ஒரு 2 விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் நம்பர், அதாவது எப்போவுமே ஒர்க் பண்ணுற மொபைல் நம்பராக இருக்கணும். 2வது ஒரு இமெயில் ஐடி. எப்பயோ ஒரு இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு அது யூசர் ஐடி தெரியல, பாஸ்வேர்டு தெரியலன்னு சொன்னிங்கன்னா அது எடுபடாது. ஸோ இது ரெண்டுமே குறிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சு யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் மறக்காமல் வச்சுட்டிங்கன்னா நம்ம ஐஇ கோடை ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிடலாம். இந்த ஐஇ கோடுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு 500 ரூபா கட்டணும். இது லைஃப் டைம் அப்படின்னு ஒரு காலத்தில் இந்த ஐஇசியை சொல்லியிருந்தாங்க. இப்போது லைஃப் டைம் வேலிடிட்டி கிடையாது. அந்த ஐஇசி வாங்கினதுக்கப்புறம் எவ்ரி இயர் ஏப்ரல், மே, ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும். மார்ச் மாதம் நீங்கள் ஐஇசி வாங்கியிருந்தா கூட ஏப்ரல், மே, ஜூனில் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எந்த ஃபீஸும் கட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணினீங்கன்னா ஒரு 200 ரூபா ஃபீஸ் கட்டணும். இதை தவிர பார்த்திங்கன்னா சில சேவை மையங்கள், சில இண்டிவிஜுவல் கன்சல்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க. இதுக்குன்னே சில ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜஸும் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். ஒரு பேனுக்கு ஒரு ஐஇசி தான் அலாட் பண்ணுவாங்க. இட் இஸ் பேன் பேஸ்ட் ஐஇசி. பேன் நம்பர் தான் ஐஇசி நம்பர். அதுதான் அந்த 10 டிஜிட் நம்பர். எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு இல்லையா. பழைய காலத்தில் பேப்பரில் வாங்கி சர்டிஃபிகேட்டாக வச்சுருந்துருப்பாங்க. ஒரு பேனுக்கு 2 ஐஇசி வச்சுருந்தவங்களாம் கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்போ சிஸ்டமே டிஜிட்டலாக டீஆக்டிவேட் பண்ணி தள்ளிடும். யாரும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒரே ஒரு ஐஇசி ஒரு பேனுக்கு வாங்கியிருந்தவங்க தயவுசெய்து அதெல்லாமே சரி பார்த்து அதை லைவ் ஆக்கிக்கோங்க. ஸோ இந்த டிஜிட்டல் எரா பிரகாரம் எல்லாரும் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸு இந்த ஐஇசி சம்பந்தமாகவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமாகவும் நம்ம நிறைய வீடியோஸை கொண்டு பேச போகிறோம். காம்மேனோட தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள். என்ன முடியுமோ நம்ம எல்லா டேட்டாஸையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ. வி வில் மீட் அகைன்.